வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்குள் புகுந்து அமெரிக்கா வான்வெளி தாக்குதல், அதிரும் ஹார்முஸ் ஜலசந்தி. விரக்தியின் அடையாளம், டிரம்பின் கடுமையான தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு ஈரான் அதிபர் பதிலடி. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியில் விரிசல், நெதன்யாகுவின் தேர்தல் வெற்றி குறித்து டிரம்ப் சந்தேகம். டிரம்பின் ரகசிய எண்ணெய் ஆபரேஷன், முரண்படும் அமைச்சர், வெள்ளை மாளிகையில் குழப்பம். புறப்படுவதற்கு முன்பே நொறுங்குகின்றதா ஐரோப்பாவின் 6ஆம் தலைமுறை போர் விமான கனவு? அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின்படி ஈரானுக்குள் புகுந்து அமெரிக்க படைகள் புதிய சுற்று வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. வியாழக்கிழமை அதிகாலையில் தெற்கு ஈரானில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்திற்கு அருகே அடுத்தடுத்து பயங்கர வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ எக்ஸ் பதிவில் அமெரிக்க படைகள் கிழக்கு நேரப்படி மாலை 5:15 மணிக்கு ஈரானில் உள்ள பல இலக்குகளை குறிவைத்து இந்த கூடுதல் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளது. எங்களது தலைமை தளபதியின் நேரடி வழிகாட்டுதலின் பேரில் ஈரானின் நியாயமற்ற மற்றும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலால் ஈரானின் தெற்கு பகுதிகள் நிலை குலைந்துள்ளன. பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரம், கெஷ்ம் தீவு, மினாப் மற்றும் சிரிக் ஆகிய முக்கிய பகுதிகளில் எதிரி எறிகணைகள் வந்து தாக்கியதாக AFP செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக பேசிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட், இன்று இரவு நிகழும் தாக்குதல்கள் மிகவும் வலுவாகவும் தெளிவாகவும் இருக்கும். தேவைப்பட்டால் நாளை இரவு இந்த தாக்குதல் தொடரும் என்று எச்சரித்தது இப்போது உண்மையாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக தொடங்கிய இந்த மோதல் இப்போது அமெரிக்கா ஈரானிடையே முழு அளவிலான போராக மாறும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல்கள் வலிமையின் அறிகுறியல்ல, மாறாக அது அவர்களின் விரக்தியின் வெளிப்பாடு என்று ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியன் கடுமையாக சாடியுள்ளார். பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட ஈரானின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என டிரம்ப் அச்சுறுத்தியிருந்த நிலையில் ஈரான் இந்த பதிலை அளித்துள்ளது. சமீபத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியன், உள்கட்டமைப்புகள் என்பவை சாதாரண மக்களின் உயிர் நாடி என்றும் மோதல்களின் போது அவற்றை அச்சுறுத்த கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மசூத் பெசக்கியன் தனது பதிவில், போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் நீர் மேலாண்மை போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைப்பது வலிமையை காட்டுவது அல்ல, ஒரு தேசத்தின் மன உறுதிக்கு முன்னால் வெளிப்படும் பலவீனத்தின் மற்றும் விரக்தியின் அடையாளம். இது எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக ஈரான் தனது தேசிய ஒற்றுமையுடன் உறுதியாக நிற்கும் என்று பதிவிட்டுள்ளார். டிரம்பின் எச்சரிக்கைக்கு ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் இப்ராஹிம் அஜிசியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தோல்வியாளர்களுடன் சண்டையிட நாங்கள் அஞ்சவில்லை. டிரம்ப் ஒப்புக்கொள்வதை விட அமெரிக்க தரப்பில் உயிரிழப்புகள் அதிகம், அதை இன்னும் அதிகரிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த மோதல் இப்பிராந்தியத்தோடு மட்டும் நின்று விடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மறுபுறம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை மிக கடுமையாக தாக்கப் போவதாக கூறினார். நேற்று அவர்களை கடுமையாக தாக்கினோம், இன்று மீண்டும் தாக்கப் போகின்றோம். நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக இருந்தோம், ஆனால் அவர்கள் எங்களை தொடர்ந்து சீண்டுகின்றார்கள் என்று டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட் கூறுகையில், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் மிகவும் வலுவானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும் என்றும் இந்த ராணுவ நடவடிக்கை அடுத்தடுத்த இரவுகளிலும் நீடிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். போர் பதற்றம் அதிகரித்துள்ள போதிலும் திரைமறைவில் அமைதிக்கான முயற்சிகளும் நடந்து வருகின்றன. பாகிஸ்தானுடன் இணைந்து மத்தியஸ்த பணிகளில் ஈடுபட்டு வரும் கத்தார் நாட்டின் பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை குறைப்பதற்காக புதன்கிழமை அன்று தெஹ்ரானுக்கு அவசர பயணம் மேற்கொண்டு ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலம் மற்றும் தேர்தல் வெற்றி வாய்ப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக சந்தேகம் எழுப்பியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கூட்டணியின் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக இஸ்ரேலின் பாதுகாப்பை அமெரிக்கா விட்டுக் கொடுத்து விடுமோ என்ற அச்சமும் இஸ்ரேலிய வாக்காளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அண்மையில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப், நெதன்யாகு தொடர்ந்து நீடிக்க விரும்புகின்றாரா என்று தெரியவில்லை, அவர் ஒரு போர்க்கால பிரதமர்,
நாம் மிக விரைவில் போரில் வெற்றி பெறப் போகின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்பின் இந்த கருத்தை தொடர்ந்து நெதன்யாகுவின் லிக்குட் கட்சி எக்ஸ் தளத்தில் அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவார். இறைவனின் அருளால் அவர் மீண்டும் மாபெரும் வெற்றியையும் பெறுவார் என்று டொனால்ட் ட்ரம்பின் சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பதில் அளித்துள்ளது. இஸ்ரேலில் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் ஈரானுடனான அமெரிக்காவின் அணுகுமுறை இஸ்ரேலிய பொதுமக்களிடையே கடுமையான சந்தேகங்களை உருவாக்கியுள்ளது. அதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்கள் ஈரானுடன் ஒரு பிராந்திய அமைதி ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்பதில் ட்ரம்ப் தீவிரமாக உள்ளார். இதற்காக லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் கட்டுப்படுத்துமாறு இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருவது இஸ்ரேலியர்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. அமெரிக்காவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்த ட்ரம்ப் விரும்புகின்றார். இதற்காக ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறந்து போரை விரைவாக முடிக்க அவர் முயல்வது இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பு நலன்களுக்கு பாதகமாக முடியலாம் என இஸ்ரேலியர்கள் அஞ்சுகின்றனர். அண்மையில் வெளியான கருத்து கணிப்பின்படி 61% இஸ்ரேலியர்கள் நெதன்யாகு மீண்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றே கருதுகின்றனர். இருப்பினும் தங்களுக்குள் அவ்வப்போது காரசாரமான விவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் எழுந்தாலும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான கூட்டாண்மை மற்றும் நட்பு வலுவாகவே இருப்பதாக இருதரப்பு உயர் அதிகாரிகளும் தெரிவித்து வருகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் வாஷிங்டன் அதிகாரத்திற்குள் பெரும் குழப்பம் நிலவுவது அம்பலமாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக மில்லியன் கணக்கான பீப்பா ஈரானிய எண்ணெயை அமெரிக்கா ரகசியமாக வெளியே எடுத்து வருவதாக, ஆனால் அவரது சொந்த எரிசக்தி துறை அமைச்சருக்கோ இது பற்றி எதுவும் தெரியாது என நாடாளுமன்றத்தில் கை விரித்துள்ளார். இது முந்தைய அமெரிக்க தாக்குதல் செய்திகளின் தொடர்ச்சியாக வெள்ளை மாளிகையின் அடுத்த கட்ட நகர்வுகளில் உள்ள குளறுபடிகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் உள்நாட்டு பணவீக்கம் குறைந்திருப்பதை வரவேற்றதோடு கச்சா எண்ணெய் விலை $85 கட்டுக்குள் இருப்பதற்கு தங்களின் ரகசிய ராணுவ நடவடிக்கையே காரணம் என்றார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் மில்லியன் கணக்கான பீப்பா எண்ணெயை வெளியெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றிரவு கூட விளக்குகள் எரியாமல் நள்ளிரவில் 22 கப்பல்களை வெளியெடுத்தோம். ஈரானின் டெடார்களை நாங்கள் ஏற்கனவே தகர்த்து விட்டதால் அவர்களுக்கு இது தெரியாது. இதுவரை மூடி கிடந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எங்களது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தால் 100 மில்லியன் பீப்பா எண்ணெய் உலக சந்தைக்கு சென்றுள்ளது என பெருமிதம் கொண்டார். ட்ரம்பின் இந்த பரபரப்பான அறிவிப்பு வெளியான அதே நேரத்தில் அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் முன்னிலையில் சாட்சியமளித்த எரிசக்தி துறை செயலாளர் கிறிஸ் ரைட்டிடம் எம்பிகள் இதுகுறித்து கேள்வி எழுப்பினர். ஈரானிய கச்சா எண்ணெயை அமெரிக்கா கைப்பற்றி வெளியேற்றுகிறதா என்ற கேள்விக்கு அமைச்சர் கிறிஸ் ரைட்டின் பதில் மிக சுருக்கமாக இருந்தது என தெரியாது. அது மட்டுமின்றி கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க கடற்படை எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பு அளித்து சென்றதாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவு தவறானது என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். என் குழுவினர் நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு பதிவிட்டனர் என அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஈரான் மீது போர் தொடுத்துக் கொண்டே திரைமறைவில் எண்ணெய் வர்த்தகத்தை ட்ரம்ப் கட்டுப்படுத்த முயல்கின்றாரா அல்லது ராணுவ நடவடிக்கைகளை அவரது அமைச்சரவையின் ஒப்புதலின்றியே தன்னிச்சையாக செய்கின்றாரா என்ற கேள்விகள் தற்போது அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பியுள்ளன. உலகத்திறம் வாய்ந்து அடுத்த தலைமுறை போர் விமானத்தை கூட்டு முயற்சியில் உருவாக்க நினைத்து ஐரோப்பாவின் லட்சிய கனவு மீண்டும் ஒரு முறை முட்டுச்சந்திற்கு வந்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து முன்னெடுத்த இந்த பிரமாண்ட ராணுவ திட்டம் தற்போதைய அதிகார போட்டிகளால் தடம் புரளும் அபாயத்தை சந்தித்துள்ளது. ஏர்பஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய பாதுகாப்புத்துறை ஜாம்பவான்கள் இதற்கான புதிய திட்டங்களை முன்வைத்துள்ள போதிலும் இந்த நாடுகள் ஒரு சங்கடமான கேள்வியை எதிர்கொள்கின்றன. ஐரோப்பாவின் ராணுவ விமான திட்டங்கள் ஏன் எப்போதும் தொடங்குவதற்கே இவ்வளவு சிரமப்படுகின்றன? ஒரே குடையின் கீழ் புதிய போர் விமானத்தை உருவாக்க ஐரோப்பிய நாடுகள் திட்டமிட்டாலும் பின்வரும் காரணங்களால் இத்திட்டம் முடங்கி கிடக்கின்றது. திட்டத்தின் முழு முற்போக்கு கட்டுப்பாட்டையும் அதன் தலைமையையும் தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதில் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே கடுமையான ஈகோ யுத்தம் நிலவுகின்றது. 6ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கு தேவையான அதிநவீன தொழில்நுட்ப ரகசியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள இரு நாட்டு நிறுவனங்களும் மறுத்து வருகின்றனர். இந்த மெகா திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள வர்த்தக லாபத்தையும் வேலை வாய்ப்புகளையும் தங்களின் உள்நாட்டு நிறுவனத்திற்கே ஒதுக்க வேண்டும் என இரு நாடுகளும் பிடிவாதம் பிடிக்கின்றன. ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்பதை தாண்டி தங்களின் சொந்த தேசிய நலனுக்கே இரு நாடுகளும் முக்கியத்துவம் கொடுக்கின்றன. தோல்வியுற்ற ஐரோப்பிய போர் விமான திட்டங்களின் வரலாற்றை உற்று நோக்கினால் பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு பின்னால் உள்ள அரசியல் எப்போதும் இத்தகைய கூட்டு முயற்சிகளை முடக்கியே வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற வல்லரசு நாடுகள் தங்களின் அடுத்த தலைமுறை வான்படி ஆற்றலை அசுர வேகத்தில் மேம்படுத்தி வரும் வேளையில் ஐரோப்பிய கண்டத்தில்
இந்த உள்நாட்டு அரசியல் மற்றும் இழுபறிகள் அதன் எதிர்கால ராணுவ வலிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. இந்த தடைகளை உடைத்து ஐரோப்பாவின் போர் விமான கனவு சிறகடிக்குமா அல்லது காகித திட்டமாகவே சுருங்கி போகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.